வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது 10 ஸ்லோகங்கள். அதற்கு பிறகு உள்ள ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு ஆச்சாரியரும் எழுதிய ஸ்லோகங்கள். இந்த ஸ்தோத்திரத்திலே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் நன்கு சிந்தனை செய்யப்பட்டு இந்த வேதாந்த சாஸ்திர விஷயங்களை உபதேசிக்கிற குரு பரம்பரையின் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதி குருவை நாம் வணங்குவதாக இந்த ஸ்தோத்திரங்கள் அமைந்திருக்கிறது. இந்த குரு பரம்பரையின் முதல்வராக இருப்பவர் ஆதி குருநாதர். இங்கே வரை நாம் பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி என்று அழைத்து வழிபடுகிறோம். மேதா தட்சிணாமூர்த்தி என்றும் பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி என்றும் யோக தட்சிணாமூர்த்தி என்றும் வீணாதர தட்சிணாமூர்த்தி என்றும் மிருதங்க தட்சிணாமூர்த்தி என்றும் பல்வேறு ரூபங்களிலே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபடப்படுகிறார். ஓம்